إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பில் நாம் உங்களுக்கு விளக்கப் போவது அல்லாஹுவின் அழகிய 99 திருநாமங்கள். இதைத்தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். அல்லாஹுவின் இந்த அழகிய 99 திருநாமங்களை அதனுடைய பொருளோடும் அதேபோன்று அதற்குரிய ஆதாரங்களோடும் நாம் இன்றைய வகுப்பில் பார்க்க போகின்றோம். இது ஒரு மகத்தான ஒரு இல்மாக, அறிவாக இது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இல்மை பொறுத்தவரையில் நம்மை படைத்து ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ரப்பை பற்றிய இல்மாகும், அறிவாகும். இதில் முதலாவது விடயமாக, முதல் அம்சமாக நாம் பார்க்க போவது, அல்லாஹ் சொல்கிறான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா வதருல் லதீன யுல்ஹிதூன ஃபீ அஸ்மாஇஹ் சயுஜ்ஸௌன மா கானூ யஅமலூன். அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் உள்ளன, அவற்றை கொண்டே நீங்கள் அவனை பிரார்த்தியுங்கள். எனவே நாம் துஆக்கள், பிரார்த்தனைகளை செய்யும் போது நாம் என்னென்ன பிரார்த்தனைகள் செய்கின்றோமோ அதற்கேற்ப அவனது பொருத்தமான அந்த திருநாமங்களை அழைத்து நாம் அந்த பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும். நாம் பிரார்த்திக்கும் போது அவனது அழகிய திருநாமங்களை கொண்டு அவனை நாம் அழைத்து பிரார்த்திக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் எச்சரிக்கிறான், அவனுடைய திருநாமங்களை தவறாக பயன்படுத்துவோர்களை புறக்கணித்து விடுங்கள். எனவே அல்லாஹனுடைய இந்த உயரிய அழகிய திருநாமங்களை யாராவது மார்க்கம் வழிகாட்டாத முறையிலே அவைகளை பயன்படுத்துவாராக இருந்தால், அதே போன்று அதற்கு தவறான விளக்கங்களை கொடுக்க முனைவாராக இருந்தால், அதை திரிவுபடுத்தவோ அதை மாற்றவோ அல்லது அதற்கு அவராக சுய விளக்கங்கள் கொடுப்பதற்கோ, இவ்வாறு அதற்கு முறைமைகள் ஓமைகள் கற்பிப்பதற்கெல்லாம் எவர்கள் முன் வருவார்களோ அவர்களெல்லாம் இந்த வசனத்தில் மிக எச்சரிக்கையாக அவர்கள் இருக்க வேண்டும். இந்த வசனம் அவ்வளவு கடுமையாக எச்சரிக்கிறது. அது மட்டுமல்ல, சயுஜ்ஸௌன மா கானூ யஅமலூன், அவர்களுடைய செயல்களுக்காக அவர்கள் தக்க கூலி கொடுக்கப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய அந்த அழகிய அந்த திருநாமங்களை பொறுத்தவரையில் அதை எப்படி அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறதோ அந்த முறையில் அந்த அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் விடயத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவற்றை அவ்வாறாக உரிய முறையில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அதை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது அவர்கள் எவ்வாறு அதை நம்பிக்கை கொண்டார்களோ, ஈமான் கொண்டார்களோ, அதற்கேற்ப நமது ஈமானும் அமைய வேண்டும். அதுதான் நமக்கு உள்ள இதில் உள்ள மிகச்சிறந்த முன்மாதிரி. அடுத்த நறுமை சகோதரர்களே, இதில் நாம் பார்க்க போகின்ற ஹதீஸ், அபீ ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال إن لله 99 اسما 100 إلا واحدة ومن أحصاها دخل الجنة. நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் உண்டு. 100க்கு குறைவாக, 100க்கு 1 குறைவாக 99 திருநாமங்கள் உண்டு. எனவே அவற்றை எவர் நம்பிக்கை கொண்டு அதை மரணமிடுகிறார், அதனுடைய பொருளை உரிய முறையிலே விளங்கி அதை மரணமிட்டவர் சொர்க்கம் நுழைந்தார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்.
எனவே இவ்வளவு பெரும் ஒரு மகத்தான பாக்கியத்தை, சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல், ஒரு வணக்கம் தான் அல்லாஹுடைய அந்த அழகிய 99 திருநாமங்களை ஒருவர் அதை பொருள் உணர்ந்து, அதை விளங்கி, அதை மரணமிடுவது, அவற்றை தனது வாழ்வில் செயல்படுத்துவது என்பது. இந்த ஹதீஸ் புகாரியில் 7392 செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே நாம் அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களை பொருள் உணர்ந்து மரணமிடுவது என்பது நமக்கு சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அது நமது வாழ்வில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். வெறுமனை சடங்கு ரீதியாக அதை மரணமிடுவது என்பது அல்ல, மாறாக அதனுடைய விளக்கங்கள் நமது வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் போதுதான் அந்த உன்னதமான பாக்கியத்தை நாம் அடைந்து கொள்வோம். எனவே அந்த அடிப்படையில் இதில் நாம் முதலாவதாக பார்ப்போம் அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்கள். 4 திருநாமங்கள் அதற்கான ஆதாரம். அல்லாஹ், அல் இலாஹ், அல் ஹை, அல் கையூம். அல் ஹையு அல் கையூம், அல்லாஹ் வணங்கப்படக்கூடியவன். அதே போன்று அல் இலாஹ் என்றாலும் வணங்கப்படக்கூடியவன். அவன்தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன். வணங்கப்படுவதற்கு தகுதியான ஒரே நாயன் அவன்தான். வணக்கங்கள், இபாதத்துகள் அனைத்தும் அவன் ஒருவனுக்கே செலுத்தப்பட வேண்டும். அதே போன்று அல் ஹை, அவன் என்றும் உயிருடன் இருப்பவன். இதெல்லாம் அவன் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன், அவன்தான் வணக்கத்துக்குரியவன் என்பதற்கு தகுதியானவன் என்பதற்கான சான்றுகளாக இவைகளை நாம் பார்க்கிறோம். அல் ஹை, அவன் என்றும் உயிருடன் இருப்பவன். அதே போன்று அல் கையூம், அவன் என்றும் நிலைத்திருப்பவன். என்றும் நிலைத்திருப்பவன். அவனை கொண்டுதான் மற்ற அனைத்தும் நிலைத்திருக்கின்றன. அவனுடைய அருளால் தான், அவனது உதவியால் தான், அவனது சக்தியால் தான் மற்ற அனைத்தும் நிலைத்திருக்கின்றன. அவன் நிலை பெற்றிருப்பதற்கு, நிலைத்திருப்பதற்கு யாருடைய உதவியும் அவனுக்கு தேவை கிடையாது. அதே போன்று அவன் தான் ஆரம்பமானவன். அவனுக்கு முன்னர் ஒரு ஆரம்பம் கிடையாது. அதே போன்று அவனுக்கு முடிவில்லை. நமது உயிர் என்பது நமக்கு அல்லாஹ்தான் நம்மை படைத்தான். நமக்கு இல்லாமை என்று ஒன்று இருக்கிறது, நமக்கு அழிவு இருக்கிறது. அந்த ரப்புல் ஆலமீன் அவன் எப்படிப்பட்டவன்? அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன். அவன் தான் ஆரம்பமான, அவனுக்கு முன்னர் ஒரு ஆரம்பம் கிடையாது. எனவே அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் இந்த திருநாமங்களுக்குரிய ஆதாரமாக உண்மையாக வணங்கப்பட தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் என்றும் உயிருடன் இருப்பவன், நிலைத்திருப்பவன். குர்ஆன் சூரத்துல் பக்ராவுடைய 2வது அத்தியாயத்துடைய 255வது வசனம், ஆயத்துல் குர்சியுடைய ஆரம்பம் இவ்வாறு தான் இருக்கிறது. அல் குர்ஆனுடைய மகத்தான வசனம் என்று போற்றப்படக்கூடிய ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் தனது உன்னதமான திருநாமங்கள், பண்புகளைத்தான் அதில் குறிப்பிடுகிறான். அடுத்து நாம் வருவோம். 5, 6, 7 ஆகிய திருநாமங்கள். அர் ரப், அர் ரஹ்மான், அர் ரஹீம். அர் ரப் என்று சொன்னால் படைத்து பரிபாலிப்பவன். அவன் அர் ரப் என்றால் படைத்து பரிபாலிப்பவனாக. அர் ரப் என்று சொன்னால் நாம் இறைச்சகன், இறைவன் என்று நாம் குறிப்பிடுவோம். அதே போன்று அவன் படைத்து பரிபாலிப்பவனாக அவன் இருக்கிறான். அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். அர் ரஹீம், நிகரற்ற அன்புடையோன். இதற்கு ஆதாரமாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம், அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஆரம்ப வசனங்கள். அதே போன்று அர் ரப் என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். அலிஃப் லாமோடு சேர்த்து அர் ரப் என்ற திருநாமம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஅம்மர் ருகூ ஃபஅظிமு ஃபீஹி ரப்ப அஸ்ஸ வஜல். ருகூவை பொறுத்த அளவில் அதனில் கண்ணியமிக்க இறைச்சகனை மேன்மைப்படுத்துங்கள். கண்ணியமிக்க அர் ரப் என்றால் இறைச்சகனை நீங்கள் என்ன செய்யுங்கள்? மேன்மைப்படுத்துங்கள். எனவே அர் ரப் என்ற திருநாமத்துக்கு ஹதீஸிலிருந்து இங்கு ஆதாரம் கொடுக்கப்படுகிறது. இந்த ஹதீஸை நீங்கள் முஸ்லிமில் 824வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். இதை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அடுத்து நாம் வருவோம். இதில் 8லிருந்து 19 வரை உள்ள திருநாமங்கள் இதிலே கொடுக்கப்படுகின்றன. அல் மலிக், அவன் பேரரசன், அவன் ஆட்சியாளன். அதே போன்று அல் குத்தூஸ், அவன் மிக்க பரிசுத்தமானவன். அஸ்ஸலாம், சாந்தி அளிப்பவன். அதே போன்று அல் முஃமின், தூதர்களுக்கு அற்புதங்களை வழங்கி அவர்களை உண்மைப்படுத்தி பாதுகாப்பவன். அவர்களை உண்மைப்படுத்தி பாதுகாப்பவன். அதே போன்று அல் முஹைமின், கண்காணிப்பவன். அல் முஹைமின், கண்காணிப்பவன். அல் அசீஸ், யாவற்றையும் மிகைத்தவன். அல் ஜப்பார், அடக்கி ஆள்பவன்.
அல் முதக்கப்பிர் பெருமைக்குரியவன், அல் ஹாலிக் படைப்பவன், அல் பாரி தோற்றுவிப்பவன், அல் முசவ்விர் உருவாக்குபவன், அல் முசவ்விர் என்றால் உருவமளிப்பவன், அதே போன்று அல் ஹக்கீம் ஞானமிக்கவன் என்ற இந்த திருநாமங்கள் இதற்கு ஆதாரமாக அல் குர்ஆனில் 59வது அத்தியாயத்துடைய 23, 24 ஆகிய வசனங்கள். அந்த வசனங்களை நாம் இப்போது பார்ப்போம். ஹுவல்லாஹுல் லதீ லா இலாஹ இல்லாஹு அல் மலிகுல் குத்தூசுஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முதக்கப்பிர் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன். ஹுவல்லாஹுல் காலிகுல் பாரிஉல் முஸவ்விரு லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். அவனே அல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் யார்? அவன் பேரரசன். அல் மலிக், அடுத்த அல் குத்தூஸ் மிக்க பரிசுத்தமானவன், அஸ்ஸலாம் சாந்தி அளிப்பவன், அல் முஃமின் தஞ்சமளிப்பவன் பாதுகாப்பவன், அதே போன்று அதில் அல் முஹைமின் என்பதும் சாந்தி அளிப்பவன், அதே போன்று அல் முஃமின் தஞ்சமளிப்பவன், அல் முஹைமின் பாதுகாப்பவன், அதே போன்று அல் அசீஸ் யாவரையும் மிகைப்பவன், அல் ஜப்பார் அடக்கி ஆள்பவன், அல் முதக்கப்பிர் பெருமைக்குரியவன், அதே போன்று அவர்கள் இணை வைப்பவை எல்லாவற்றை விட்டும் அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டெல்லாம் அல்லாஹ் மிக்க தூய்மையானவன். அடுத்து அல்லாஹ், அவன் தான் அல்லாஹ் அல் ஹாலிக் படைப்பவன், அதே போன்று அல் பாரி அவன் ஒழுங்குபடுத்தி உண்டாக்குபவன், அதே போன்று அல் முசவ்விர் உருவமளிப்பவன், லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா அவனுக்கு அழகிய திருநாமங்கள் உண்டு, யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவைகள் அவனை என்ன செய்கின்றன? தஸ்பீஹ் செய்து துதிக்கின்றன. வஹுவல் அஸீஸுல் ஹக்கீம் அவன் யாவரை மிகைத்தவன் ஞானமிக்கவன். இந்த திருநாமங்கள் அனைத்துக்கும் இந்த வசனங்களிலே ஆதாரம் இருக்கின்றன. அடுத்து நாம் வருவோம் 20 24 வரை உள்ள திருநாமங்கள். அல் அவ்வலு ஆரம்பமானவன் முதலாமவன், அல் ஆஹிர் இறுதியானவன், அல்லாஹிர் மேலானவன் வெளிப்படையானவன் மேலானவன், அதே போன்று அல் பாத்தின் அந்தரங்கமானவன், அல் அலீம் யாவற்றையும் நன்கறிந்தவன், அல் அலீம் யாவற்றையும் நன்கறிந்தவன், ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல்லாஹிரு வல் பாத்தினு வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். முதலாமவனும் இறுதியானவனும் மேலானவனும் அந்தரங்கமானவனும் அவனே, அவன் யாவற்றையும் நன்கறிந்தவன். இது நீங்கள் திருக்குர்ஆன்ல 57வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனமாக நீங்கள் இதை பார்க்கலாம். எனவே இது 20 24 வரை உள்ள திருநாமங்களுக்கு ஆதாரமாக இந்த வசனம் இங்கே இருக்கிறது. இதில் உள்ள திருநாமங்கள் என்ன? அல் அவ்வலு, அல் ஆஹிரு, அல்லாஹிரு, அல் பாத்தினு, அல் அலீமு என்ற திருநாமங்கள். அல் அவ்வல் என்றால் முதலாமவன், அல் ஆஹிர் என்றால் இறுதியானவன், அல்லாஹிர் என்றால் மேலானவன், அல் பாத்தின் என்றால் அந்தரங்கமானவன், அல் அலீம் என்றால் யாவற்றையும் நன்கறிந்தவன். அடுத்து நாம் வருவோம். இப்போது நாம் பார்த்த திருநாமங்கள் நாம் பார்த்தது 24 வரை உள்ள திருநாமங்கள். அதை தொடர்ந்து 25 27 வரை உள்ள திருநாமங்கள். அல் கஃபூர், அல் வதூத், அல் மஜீத். அல் கஃபூர் என்றால் மிக்க மன்னிப்பவன், அல் கஃபூர் என்றால் மிக்க மன்னிப்பவன். அல் வதூத் என்றால் மிக்க நேசிப்பவன். அல் மஜீத் என்றால் மேன்மை மிக்கவன், அல் மஜீத் என்றால் மேன்மை மிக்கவன். வஹுவல் கஃபூருல் வதூத் துல் அர்ஷில் மஜீத். அவன் மிக்க மன்னிப்பவன் மிக்க நேசிப்பவன், அவன் அர்ஷை உடையவன் மேன்மை மிக்கவன். அல்லாஹ்வுடைய இந்த உயரிய திருநாமங்கள் என்பவைகள் நம்மை அவன் பால் நெருக்கி வைக்கக்கூடியவைகளாக. அவன் சுப்ஹானல்லாஹ், அவனது மன்னிப்பு எவ்வளவு விசாலமானது. சுப்ஹானல்லாஹ், அவனுடைய நேசம் யாரெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வார்களோ அவர்களெல்லாம் அவனது நேசத்துக்குரியவர்கள். அதே போன்று அவன் மேன்மை மிக்கவனாக அவன் இருக்கிறான். எனவே அன்பிற்குரியவர்களே,
ரப்பை பற்றிய இல்மை, அவனது அழகிய திருநாமங்கள் பற்றிய அந்த இல்மை நானும் நீங்களும் பெறுவது இருக்கிறதே, அது சுப்ஹானல்லாஹ் நமது ஈமானை அதிகப்படுத்தும், இன்னும் இன்னும் எம்மை அவன்பால் நெருக்கி வைக்கும். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அழகிய திருநாமமும் உயர்ந்த பண்புகளை உள்ளடக்கி இருக்கிறது. அந்த உயர்ந்த பண்புகள் அனைத்தும் அவனுக்கு நிறைவாகவே இருக்கின்றன. அல்லாஹுடைய அந்த அழகிய திருநாமங்கள் என்ன பண்புகளை உள்ளடக்கி இருக்கின்றனவோ அந்த பண்புகள் நிறைவாக அந்த ரப்புக்கு இருக்கின்றன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து நாம் வருவோம் 28வது திருநாமம். 28 30 வரை உள்ள திருநாமங்களுக்குரிய ஆதாரம் அர் ரஸாக், அல் கவி, அல் மதீன். அர் ரஸாக் என்று சொன்னால் உணவளிப்பவன். சுப்ஹானல்லாஹ், அவன் அதாவது கணக்கின்றி உணவளிக்கக்கூடியவன் அந்த ரப்புல் ஆலமீன். அர் ரஸாக் உணவளிப்பவன். அல் கவி, அல் கவியு என்றால் பலமிக்கவன். அல் மதீன், அல் மதீன், அல் மதீன் என்றால் உறுதியானவன். அதாவது சாதாரணமான ஓதக்கூடிய தா, அல் மதீன் உறுதியானவன். இதற்கு ஆதாரமாக இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக்கு துல் குவத்தில் மதீன், நிச்சயமாக அல்லாஹ்தான் உணவளித்து கொண்டிருப்பவன், நிச்சயமாக அல்லாஹ்தான் உணவளிப்பவன். அதே போன்று துல் குவத்தில் மதீன் பலமிக்கவன் உறுதியானவன், பலமிக்கவன் உறுதியானவன். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹு லதீஃபும் பிஇபாதிஹி யர்ஸுகு மன் யஷா வஹுவல் கவியுல் அஸீஸ். அல்லாஹ் தன் அடியார்கள் பால் அன்புமிக்கவனாக இருக்கிறான், தான் நாடியவர்களுக்கு அவன் உணவளிக்கின்றான். வஹுவல் கவியுல் அஸீஸ், அவன் வலிமை மிக்கவன் மிகைத்தவன் என்று குறிப்பிடுகிறான். இந்த வசனங்கள் 51வது அத்தியாயத்துடைய 58, 42வது அத்தியாயத்துடைய 19வது வசனமாக இந்த திருநாமங்களுக்குரிய ஆதாரங்களை நீங்கள் பார்க்கலாம். அடுத்து நாம் வருவோம் 31வது திருநாமம். 31 33 வரை உள்ள திருநாமங்கள். அல் ஹைரு, அல் ஹாஃபிது, அல் ஹஃபீது. அல் ஹைர் என்றால் சிறந்தவன், அல் ஹாஃபிது என்றால் பாதுகாவலன், அல் ஹஃபீது என்றால் யாவற்றையும் கண்காணிப்பவன். இதற்கு ஆதாரமாக ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிதன் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், பாதுகாப்பவர்களில் அல்லாஹுவே மிக்க மேலானவன், கிருபையாளர்களில் அவனே எல்லோரையும் விட மிக்க கிருபையாளன் ஆவான். அல்லாஹு கைருன் ஹாஃபிதன் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அடுத்து இன்ன ரப்பி அலா குல்லி ஷைஇன் ஹஃபீத், நிச்சயமாக என் இறைவன் யாவற்றையும் பாதுகாப்பவனாக இருக்கிறான். இதற்கு குர்ஆன்ல நீங்க 12வது அத்தியாயத்துடைய 64, 11வது அத்தியாயத்துடைய 57 ஆகிய வசனங்களில் நீங்கள் இதற்குரிய ஆதாரங்களை பார்க்கலாம். இந்த திருநாமங்களுக்குரிய ஆதாரங்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட அற்புதமான திருநாமங்களை கொண்டவனாக அந்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கும் போது சுப்ஹானல்லாஹ், நமது ஈமான் எவ்வளவு அதிகரிக்கின்றது, நாம் எவ்வளவு அந்த இறைவன் பால் நெருங்க வேண்டும் என்பதை நாம் இந்த திருநாமங்கள் ஊடாக நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்து நாம் வருவோம் 34வது திருநாமம். 34 36 வரை உள்ள திருநாமங்கள். அல் ஆலிம், அல் ஆலிம் என்றால் நன்கறிந்தவன், அல் கபீர் மிக பெரியவன், அல் முத்தஆல் மிக உயர்ந்தவன், ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதத்தில் கபீருல் முத்தஆல், இரகசியத்தையும் பரகசியத்தையும் அவன் நன்கறிந்தவன், ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா. அதே போன்று அல் கபீருல் முத்தஆல், அவன் மிக பெரியவன் மிகவும் உயர்ந்தவன். அல் ஆலிமு, அல் கபீரு, அல் முத்தஆல் என்ற இந்த திருநாமங்களுக்குரிய ஆதாரமாக குர்ஆன்ல 13வது அத்தியாயத்துடைய 9வது வசனமாக இதை நாம் பார்க்கலாம். அடுத்து நாம் வருவோம் 37வது திருநாமம். 37 39 வரை உள்ள திருநாமங்கள். அல் மாலிக் என்று சொன்னால் தீர்ப்பு நாளின் அதிபதி. அல் மாலிக் என்றால் அதிபதி. அல் மாலிக் யௌமித்தீன் என்று சொல்லும் போது தீர்ப்பு நாளின் அதிபதியும் ஆவான் அல் மாலிக். அதே போன்று அல் மலிக், அல் மலீக் வந்து அல் மலிக் அல்ல, இது அல் மலீக் என்று வரக்கூடிய திருநாமம். அல் மலீக் என்றால் அரசன். அடுத்ததாக அல் முக்ததிர், அல் முக்ததிர் என்றால் வலிமை மிக்கவன், அல் முக்ததிர் என்றால் வலிமை மிக்கவன். இந்த திருநாமங்களுக்குரிய ஆதாரம் மாலிக் யௌமித்தீன், அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியும் ஆவான், அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியும் ஆவான். அடுத்து في مقعد صدق عند مليك مقتدر,
உண்மையான இருக்கையில் சர்வ வல்லமையுடைய அரசனின் அண்மையில் இருப்பார்கள். இந்த சொர்க்கத்துடைய பாக்கியத்தை பெற்றவர்கள் எவ்வளவு பெரும் பாக்கியத்தை அவர்கள் அடைய போகிறார்கள். இதை நீங்கள் குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்தியாவுடைய 4வது வசனம், அந்த 1வது அத்தியாயம், அடுத்ததாக 54வது அத்தியாயத்துடைய 55வது வசனத்தில் நீங்கள் அல் மலீக் அல் முக்ததிர் என்ற திருநாமங்களுக்குரிய ஆதாரத்தை நீங்கள் பார்க்கலாம். அடுத்து நாம் வருவோம் 40வது திருநாமத்துக்கு வருவோம். 40, 41 ஆகிய திருநாமங்கள். அல் அஹத் ஒருவன், அஸ்ஸமத் எந்த தேவையும் அற்றவன், எவ்வித தேவையும் அற்றவன். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத். நபியே நீங்கள் கூறுங்கள், அல்லாஹ் அவன் ஒருவனே. அல்லாஹு ஸமத், அல்லாஹ் எவரிடத்திலும் அவன் எந்த தேவையும் அற்றவன், அவன் எந்த தேவையும் அற்றவன். அப்ப அஸ்ஸமத். ஹதீஸில் இதற்கு ஆதாரமாக அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال قال الله عز وجل وانا الاحد الصمد لم الد ولم اولد ولم يكن لي كفوا احد. அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் கூறுவதாக கூறினார்கள், மேலும் நான் ஒருவன், எவ்வித தேவை மற்றவன், நான் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை, இன்னும் எனக்கு நிகராக எவரும் இல்லை என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதற்கு ஆதாரமாக இந்த திருநாமங்களுக்குரிய ஆதாரம் குர்ஆனுடைய 112வது அத்தியாயத்துடைய 1-2 ஆகிய வசனங்கள். ஹதீஸுடைய ஆதாரம் புகாரியில் 4974வது செய்தி. அடுத்து நாம் வருவோம் 42வது திருநாமத்துக்கு வருவோம். 42, 43 ஆகிய திருநாமங்கள். அல் வாஹித் தனித்தவன், அல் கஹ்ஹார் அடக்கி ஆள்பவன். இந்த திருநாமங்களுக்கு ஆதாரமாக குலில்லாஹு காலிகு குல்லி ஷைஇன் வஹுவல் வாஹிதுல் கஹ்ஹார். நபியே நீங்கள் கூறுங்கள், அல்லாஹ்வே எல்லா பொருட்களையும் படைக்கின்றவன், படைப்பவன், அவன் ஒருவனே, அனைத்தையும் அடக்கி ஆள்பவன். வஹுவல் வாஹிதுல் கஹ்ஹார், அவன் ஒருவனே அனைத்தையும் அடக்கி ஆள்பவன் என்று கூறுங்கள். எனவே இந்த திருநாமங்கள் அல் வாஹித் அல் கஹ்ஹார் என்ற திருநாமங்களுக்கு இந்த வசனம் 13வது அத்தியாயத்துடைய இந்த 16வது வசனம் இதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அடுத்து நாம் வருவோம் 44வது திருநாமம். 44, 45 ஆகிய திருநாமங்கள். அல் வலி என்றால் பாதுகாவலன், அல் வலி என்றால் பாதுகாவலன். அதே போன்று அல் ஹமீத் புகழுக்குரியவன். அல்லாஹ் சொல்கிறான், வஹுவல் வலியுல் ஹமீத், இன்னும் அவனே பாதுகாவலன், புகழுக்குரியவன். நீங்கள் குர்ஆன்ல 42வது அத்தியாயத்தின் 28வது வசனமாக பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் என்றால் நாம் ஏன் கவலை கொள்ள வேண்டும்? அல்லாஹ் பாதுகாப்பவனாக இருக்கிறான். அதே போன்று அல்லாஹ் அவன் புகழுக்குரியவனாக இருக்கிறான். வஹுவல் வலியுல் ஹமீத். அடுத்து நாம் வருவோம் 46வது திருநாமம். 46, 47 ஆகிய திருநாமங்கள். அல் மௌலா பாதுகாவலனில் சிறந்தவன், அவன் பாதுகாவலனில் பாதுகாப்பதில் அவன் சிறந்தவன். அல் மௌலா. அதே போன்று அன் நசீர் உதவி செய்பவனில் சிறந்தவன், உதவி செய்பவர்கள் அவன் சிறந்தவன். அன் நசீர் ஃபனிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர், அவனே பாதுகாவலனில் சிறந்தவன், உதவி செய்பவனில் சிறந்தவன் என்று குர்ஆன்ல 22வது அத்தியாயத்துடைய 78 வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். எனவே சுப்ஹானல்லாஹ், அவனது பாதுகாப்பு எவ்வளவு உயர்வானது, அவனுடைய உதவி எவ்வளவு உயர்வானது, சிறந்தது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த திருநாமங்களுக்கான ஆதாரங்கள். அடுத்து நாம் வருவோம் 48வது திருநாமம். 48, 49 ஆகிய திருநாமங்களுக்குரிய ஆதாரங்கள். அதாவது முதலாவது அந்த திருநாமங்கள் என்ன? அர் ரகீப் கண்காணிப்பவன். அஷஹீத் என்றாலும் கண்காணிப்பவன். அர் ரகீப் கண்காணிப்பவன், அஷஹீத் கண்காணிப்பவன். இதற்கு ஆதாரமாக ஃபலம்மா தவஃபைதனி குன்த அன்த ரகீப் குன்த அன்த ரகீப அலைஹிம் வ அன்த அலா குல்லி ஷைஇன் ஷஹீத். நீ என்னை கைப்பற்றியதும் நீயே அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தாய், நீதான் யாவற்றையும் கண்காணிப்பவனாக இருக்கிறாய். அல்லாஹு தஆலா யாவற்றுக்கும் சாட்சியாளனாக, கண்காணிப்பவனாக அல்லாஹ் இருக்கிறான். எனவே இதை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாளை மறுமையில் இவ்வாறு கூறுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இது குர்ஆன்ல நீங்க 5வது அத்தியாயத்துடைய 117வது வசனமாக நீங்கள் இதை பார்க்கலாம். எனவே அல்லாஹு தஆலா நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான்.
அவன் அனைத்துக்கும் அவன் சாட்சியாளனாக அவன் இருக்கிறான், அனைத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் நமது செயல்களை நாம் எவ்வளவு சீராக்கி கொள்ள வேண்டும், சீர்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து நாம் வருவோம் 50வது திருநாமம். 51 ஆகிய திருநாமங்கள். அஸ்ஸமீ' செவியுறுபவன், செவியேற்பவன். அல் பசீர் பார்ப்பவன். இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பசீர், நிச்சயமாக அவன் யாவற்றையும் செவியுறுபவன் பார்ப்பவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே நாம் பேசக்கூடிய அனைத்தையும் செவியேற்பவனாக ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். நமது செயல்கள் அனைத்தையும் பார்ப்பவனாக இருக்கிறான் என்றால் நமது வார்த்தைகளை நாம் எவ்வளவு சீராக்க வேண்டும், நமது செயல்களை நாம் எவ்வளவு சீராக்க வேண்டும். ஏன்? அவன் அனைத்தையும் கேட்பவனாக பார்ப்பவனாக இருக்கிறான். நிச்சயமா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர், நிச்சயமாக அவன் யாவற்றையும் செவியுறுபவன் பார்ப்பவன். குர்ஆன்ல 40வது அத்தியாயத்துடைய 56வது வசனமாக நீங்கள் இதை பார்க்கலாம். அடுத்த அருமை சகோதரர்களே, அவனது திருநாமங்களில் நாம் வருவோம் 52வது திருநாமம். 52, 53 ஆகிய திருநாமங்கள். அல் ஹக், அல் ஹக் என்று சொன்னால் உண்மையாளன். அதே போன்று அல் முபீன் என்றால் தெளிவுபடுத்தக்கூடியவன். அன்னல்லாஹ ஹுவல் ஹக்குல் முபீன், நிச்சயமாக அல்லாஹ் தெளிவுபடுத்தக்கூடியவன், உண்மையாளன், தெளிவுபடுத்தக்கூடிய உண்மையாளன். எனவே அல்லாஹ் அவன் உண்மையாளனாக இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு வணக்கத்துக்காக அவர்கள் எழுந்து அவர்கள் ஓதக்கூடிய அந்த துஆவில் நாம் பார்க்கிறோம், அன்தல் ஹக் வ கௌலுகல் ஹக் வ வஅதுகல் ஹக் வ லிகாஉக ஹக் என்றெல்லாம் சொல்வார்கள். அன்தல், நீதான், நீ உண்மையாளன், நீதான் உண்மையாளன், உனது வார்த்தை உண்மையானது, உனது வாக்குறுதி உண்மையானது, உன்னை சந்திப்பது உண்மையானது, அப்படி சொல்வார்கள். அல் ஹக், அல் ஹக் என்ற அந்த வார்த்தை அந்த துஆவில் திரும்ப திரும்ப வருவதை நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று அல் முபீன், அவன் தெளிவுபடுத்தக்கூடியவன், நமக்கு அனைத்தையும் அவன் தெளிவாக்கி விட்டான். எது நேர்வழி, எது வழிகேடு, அனைத்தையும் அவன் நமக்கு என்ன செய்து விட்டான், அவன் தெளிவாக்கி விட்டான். அல் முபீன். இந்த திருநாமங்கள் குர்ஆன்ல 24வது அத்தியாயத்தின் 25வது வசனமாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்து நாம் வருவோம் 54வது திருநாமம். 54, 55 ஆகிய திருநாமங்கள். அல் லத்தீஃப் என்றால் நுட்பமானவன், அல் லத்தீஃப் என்றால் நுட்பமானவன். அல் ஹபீர் என்றால் நன்கறிந்தவன், அல் ஹபீர் நன்கறிந்தவன். அலா யஅலமு மன் ஹலக வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர், அனைத்தையும் படைத்தவன் அறிய மாட்டானா? அவன் நுட்பமானவன், யாவற்றையும் நன்கறிந்தவன். சுப்ஹானல்லாஹ். என்று நிறைய பேர் நினைக்கிறாங்க, அல்லாஹ் இந்த நுட்பமானவர்களை எல்லாம் அவன் அறிய முடியாது என்றெல்லாம். சிலர்கள் பாவங்களை, தவறுகளை மிக மிக நுட்பமாக அவர்கள் எவ்வளவுதான் மறைத்து ஒளித்து எப்படி செய்தாலும் அவற்றை எல்லாம் நுட்பமாக அறியக்கூடியவனாக அந்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். அவன் மிக்க நுட்பமானவனாக இருக்கிறான். என்ன விளங்க வேண்டும்? படைத்தவன் அறிய மாட்டானா? அலா யஅலமு மன் ஹலக். இந்த கேள்வி ஒரு அற்புதமான முறையில் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர், அவன் நுட்பமானவன், யாவற்றையும் நன்கறிந்தவன் என்று குறிப்பிடுகிறான். எனவே இதற்கு ஆதாரம் குர்ஆன்ல 67வது அத்தியாயம் 14வது வசனம். அடுத்து நாம் வருவோம் அவனது திருநாமங்களில் 56, 57 ஆகிய திருநாமங்கள். அல் கரீப், அல் முஜீப். அல் கரீப் என்றால் அருகில் உள்ளவன், அல் முஜீப் என்றால் பதிலளிப்பவன். சுப்ஹானல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, அவனது இல்மால், அவனது ஆட்சியால், அவனது அதிகாரத்தால் நமக்கு அவன் அருகில் இருக்கிறான். அல் முஜீப், அவன் பதிலளிப்பவனாக இருக்கிறான். இன்ன ரப்பி கரீபும் முஜீப், நிச்சயமாக எனது இரட்சகன் அருகில் உள்ளவனும் பதிலளிப்பவனும் ஆவான் என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறினார். எனவே அருமை சகோதரர்களே, நாங்கள் பிரார்த்திக்கின்ற போது எவ்வளவு உறுதியோடு நாம் பிரார்த்திக்க வேண்டும். எமது குரலை நாம் பணித்து தாழ்த்தி நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை சொன்னார்கள், பிரயாணத்தில் நபித்தோழர்கள் தக்பீரை எல்லாம் சப்தமிட்டு சொன்னபோது சொன்னார்கள், அதாவது நீங்கள் தொலைவில் உள்ளவனை அழைக்கவில்லை, நீங்கள் மறைந்திருப்பவனை நீங்கள் அழைக்கவில்லை, அதே போன்று நீங்கள் செவிடனை அழைக்கவில்லை, யாவற்றையும் செவியேற்கக்கூடிய உங்களுக்கு அருகில் உள்ளவனை நீங்கள் அழைக்கின்றீர்கள். எனவே உங்களுக்குள் நீங்கள் அழையுங்கள் என்று சொன்னார்கள். எனவே நறுமை சகோதரர், நமது பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பவன் அல்லாஹ். அந்த உறுதியோடு நாம் அந்த ரப்பை பிரார்த்திக்க வேண்டும். அவன் நமக்கு அருகில் உள்ளவன். அவன் அருகில் உள்ளவன் என்று சொன்னால் அவனது இல்மாலும் அவனது ஆட்சியால், அதிகாரத்தால் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த திருநாமங்களுக்குரிய ஆதாரம் 11வது அத்தியாயத்தினுடைய
61வது வசனம் இதற்கு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து நாம் வருவோம் 58வது திருநாமம். 58, 59. 58வது திருநாமம் என்ன? அல் கரீம், சுப்ஹானல்லாஹ், கண்ணியமானவன். அல் அக்ரம், மிக்க கண்ணியமானவன். இந்த திருநாமங்கள் எல்லாம் எவ்வளவு நாம் அந்த ரப்போடு கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்டவன்? அல் கரீம், அவன் கண்ணியமானவன். அல் அக்ரம், மிக்க கண்ணியமானவன். யா அய்யுஹல் இன்சானு மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், மனிதனே, கண்ணியமான உரச்சகன் விஷயத்தில் உன்னை ஏமாற்றியது எது? சுப்ஹானல்லாஹ், இப்படியான ஒரு கேள்வி பாருங்க. மனிதனை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், மனிதனே, கண்ணியமான உன் இறைச்சகன் விஷயத்தில் உன்னை ஏமாற்றியது எது என்று அல்லாஹ் கேட்கிறான். இதற்கு விளக்கம் சொல்லும் போது, அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அல் ஜஹல், மடமையை தவிர வேறு என்ன இருக்க முடியும் என்று கேட்பார்கள். அதாவது மடமையை தவிர வேறு என்ன இருக்க முடியும் அந்த ரப்பை விட்டு ஒருவனை ஏமாற்றுகிறது என்றால்? எனவே இங்கே அல் கரீம், ரப்பிக்கல் கரீம், உனது கண்ணியமான இரட்சகன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம், நீர் ஓதுவீராக, உமது இரட்சகன் மிக்க கண்ணியமான. குர்ஆன்ல முதலில் அருளப்பெற்ற அந்த வஹி, இதில் வந்த வசனங்கள் தான் இந்த வசனம், இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம். குர்ஆன்ல இதுக்கு 82வது அத்தியாயத்துடைய 6வது வசனம், 96வது அத்தியாயத்துடைய 3வது வசனம் இந்த திருநாமங்களுக்கு ஆதாரமாக இருக்கின்றன. அல் கரீம், அல் அக்ரம். சுப்ஹானல்லாஹ், நாம் இப்படிப்பட்ட ரப்பை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அழகிய திருநாமங்கள், பண்புகளுக்குரியவனாக அவன் இருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து நாம் வருவோம் 60, 61 ஆகிய திருநாமங்கள். அல் அலியு, அதே போன்று அல் அதீம். அல் அலி, அல் அலி என்றால் மிக உயர்ந்தவன். அல் அலி என்றால் மிக உயர்ந்தவன். அவனது ஆட்சியாலும் அதிகாரத்தாலும் அவனது அனைத்திலும், அவனது பண்புகளாலும் அவனது பேராற்றலாலும் அனைத்திலும் அவன் மிக உயர்ந்தவன், அல் அலி. அதே போன்று அல் அதீம், அவன் மிக்க மகத்துவமானவன், மிக்க மகத்துவமானவன். இந்த திருநாமங்களுக்கு ஆதாரமாக வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா வஹுவல் அலியுல் அதீம், அவன் தான் இந்த வானங்கள் பூமியை என்ன செய்யணும், அவை இரண்டுக்கு மத்தியில் உள்ளவைகளை எல்லாம் அவன் பாதுகாக்கிறான். அதை பாதுகாப்பது அவனுக்கு எந்த சிரமமும் அவனுக்கு கிடையாது. அதை பாதுகாப்பதில் அவனுக்கு எவ்வித சிரமம் அவனுக்கு கிடையாது. அடுத்து அல்லாஹ் சொல்றான், வஹுவல் அலியுல் அதீம், அவன் மிக உயர்ந்தவனும் மிக்க மகத்துவமானவனும் ஆவான் என்பது இது ஆயத்துல் குர்சி 2வது அத்தியாயத்தில் 255வது வசனத்தில் இடம்பெறுகின்றன இந்த திருநாமங்கள். அப்ப இதற்குரிய ஆதாரம் அல் அலி, அல் அதீம் என்ற திருநாமங்களுக்கு. அடுத்து நாம் வருவோம் 62வது திருநாமம். 62, 63 ஆகிய திருநாமங்கள். அல் ஹசீப், போதுமானவன். அல் வக்கீல், பொறுப்பாளன். இதற்கு ஆதாரமாக ஃபஸாதஹும் ஈமானா வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நபித்தோழர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் போது அவர்களுடைய ஈமான் அதிகரித்ததாக சொல்கிறான். அந்த உஹதுடைய போர்க்களம் முடிந்து மதீனாவுக்கு திரும்பிய பிறகு மறுபடியும் என்ன சொல்கிறார்கள்? எதிரிகள் மதீனாவை நோக்கி படையெடுத்து மறுபடியும் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற போது இவ்வாறு அவர்களுக்கு ஒரு அச்சத்தை, பீதியை முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் ஏற்படுத்த முனைந்த போது அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய ஈமான் அதிகரித்தது. அவர்களுடைய ஈமான் அதிகரித்தவாறு அவங்க சொன்ன வார்த்தைகள் என்ன? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எமக்கு போதுமானவன், அவனை பொறுப்பாளர்களில் சிறந்தவனாவான் என்று சொன்னார்கள். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இது குர்ஆன்ல 3வது அத்தியாயத்துடைய 173வது வசனம். நாம் நெருக்கடிகள், கஷ்டங்கள், சோதனைகளின் போது அதிகம் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் தான் இவைகள். என்ன? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல் ஹசீப், அவன் போதுமானவன். அல் வக்கீல் என்றால் பொறுப்பாளன். இதற்குரிய இந்த திருநாமங்களுக்குரிய ஆதாரம் 3வது அத்தியாயத்துடைய 173வது வசனம். அடுத்து நாம் வருவோம் 64, 65 ஆகிய திருநாமங்கள். அஷ்ஷகூர், நன்றி செலுத்துபவன். அருமை சகோதரர்களே, உலகத்தில் உள்ள அனைவரும் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அவன் தான் என்ன செய்கிறான்? அனைத்து நிஅமத்துகளையும் அருள்களையும் நமக்கு வழங்கியவன். அவனுக்குத்தான் அனைவரும் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தனக்கு சூட்டிய திருநாமங்கள் ஒன்றுதான் அஷ்ஷகூர், நன்றி செலுத்துபவன். சுப்ஹானல்லாஹ். அல் ஹலீம், சகிப்பு தன்மை உடையவன். எவ்வளவுதான் இந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தாலும் அல்லாஹ் அவனுக்கு அவகாசம் அளித்துக் கொண்டே இருக்கிறான். அவர்களை உடனே அவன் பிடிப்பதில்லை, தண்டிப்பதில்லை. அவர்கள் எவ்வளவு தவறுகள் செய்து இறுதியில் தௌபா செய்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக அவன் இருக்கிறான். அல் ஹலீம், சகிப்புத்தன்மை உடையவன். நம் மனிதனை பார்த்தீங்கன்னா சகிப்புத்தன்மை இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறான்.
ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்டவன் என்று பாருங்கள். எவ்வளவு உயர்ந்த திருநாமங்கள், பண்புகள் அவனுக்கு உண்டு. அஷ்ஷகூர், நன்றி செலுத்துபவன். அல் ஹலீம், சகிப்புத்தன்மை உடையவன். நாம் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு, அதாவது 10 முதல் 700 மடங்கு வரை நன்மைகளை பெருக்கி தரக்கூடியவனாக அந்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். வல்லாஹு ஷகூருன் ஹலீம், அல்லாஹ் நன்றி செலுத்துபவன், சகிப்புத்தன்மை மிக்கவன் என்று குறிப்பிடுகிறான். இது 64வது அத்தியாயத்தினுடைய 17வது வசனம். எனவே அன்பிற்குரியவர்களே, அவனது அழகிய திருநாமங்களில் அஷ்ஷகூர் அல் ஹலீம், ஷகூர் அல் ஹலீம் என்ற திருநாமங்கள். அடுத்து நாம் வருவோம் 66வது திருநாமத்துக்கு வருவோம். 66, 67 அல்பர். அல்பர் என்று சொன்னால் பேருபகாரம் செய்பவன். சுப்ஹானல்லாஹ். அதே போன்று அஷ்ஷாக்கிர், அவன் நன்றியுடையவன். அஷ்ஷாக்கிர், நன்றியுடையவன். ஹுவல் பர்ருர் ரஹீம், அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? நிச்சயமாக அவன் பேருபகாரம் செய்பவனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆவான். ஹுவல் பர்ருர் ரஹீம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வகான அல்லாஹு ஷாக்கிரன் அலீமா, அல்லாஹ் நன்றி உடையவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான். நாம் பார்க்கிறோம், அதாவது ஒரு மோசமான ஒரு நடத்தை கெட்ட ஒரு பெண் என்ன செய்தால், ஒரு தாகத்தோடு இருந்த ஒரு நாய்க்கு அவள் நீரை புகட்டிய காரணத்தால் அல்லாஹ் அதை நன்றியோடு அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு அவளை மன்னித்தான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அதாவது பாருங்கள், நாங்கள் ஏனையவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த உபகாரங்கள், அதற்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய சிறப்பை தருகிறான். அவன் யார்? அவன் நன்றி உடையவன். வகான அல்லாஹு ஷாக்கிரன் அலீமா, அல்லாஹ் நன்றி உடையவனாகவும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கிறான். அதே போன்று அல்பர், அவன் பேருபகாரம் செய்வனாக இருக்கிறான். அதாவது எந்த ஒன்றை நம்மிடமிருந்து அவன் எதிர்பார்ப்பதில்லை, நமக்கு அவன் செய்கிறான், வழங்கி கொண்டே இருக்கிறான். அவன் பேருபகாரம் செய்வனாக இருக்கிறான். அல்பர் அஷாக்கிர் என்ற திருநாமங்களுக்கு ஆதாரம் இந்த வசனங்கள் 52வது அத்தியாயத்துடைய 28, அதே போன்று 4வது அத்தியாயத்துடைய 147வது வசனம். அடுத்து நாம் வருவோம் 68வது திருநாமத்துக்கு வருவோம். 68வது திருநாமம் என்ன? அல் வஹாப், பெரும் கொடையாளன். அல் வஹாப் என்றால் பெரும் கொடையாளன். சுப்ஹானல்லாஹ். அவனது அந்த கொடைக்கு என்ன அளவு இருக்கிறதா? எண்ணி பாருங்கள், எப்படி அவன் பெரும் கொடையாளன். அதே போன்று அல் காஹிர், அடக்கி ஆள்பவன். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் கேட்கிறான், அம் இந்தஹும் ஹஸாயினு ரஹ்மத்தி ரப்பிக்கல் அஸீஸில் வஹாப், பெரும் கொடையாளனும் அனைத்தையும் மிகைத்தவனுமான உமது இரட்சகனின் அருள் பொக்கிஷங்கள் அவர்களிடம் இருக்கின்றனவா என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவே யார்? அவன் பெரும் கொடையாளன், அவன் பெரும் கொடையாளனாக இருக்கிறான். அடுத்து வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதிஹி வஹுவல் ஹகீமுல் ஹபீர், அவனே தனது அடியார்களுக்கு மேலிருந்து அடக்கி ஆள்பவன், அவன் ஞானமிக்கவன், யாவற்றையும் அறிந்தவன். இந்த திருநாமங்களுக்கு ஆதாரமாக 38வது அத்தியாயத்துடைய 9வது வசனம், 6வது அத்தியாயத்துடைய 18வது வசனங்களில் நீங்கள் இதற்குரிய ஆதாரத்தை நீங்கள் பார்க்கலாம். அல் வஹாப், பெரும் கொடையாளன். அடுத்து அல் காஹிர், அடக்கி ஆள்பவன். அடுத்து நாம் வருவோம் இந்த திருநாமங்கள்ல. இந்த அல் வஹாப் என்ற திருநாமத்தில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன? அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாருக்கும் வழங்கப்படாது, எனக்கு பிறகு யாருக்கும் வழங்கப்படாத ஒரு ஆட்சி அல்லாஹ்விடம், அந்த அல்லாஹுடைய ஆற்றலின் மீது நம்பிக்கை வைத்து கேட்டார்களா இல்லையா? அந்த பிரார்த்தனை அவர்கள் செய்த சந்தர்ப்பத்தில் அவங்க அதுல சொன்ன திருநாமம், எந்த திருநாமத்தை பயன்படுத்தினாங்கடா? அல் வஹாப் என்ற திருநாமத்தை தான் பயன்படுத்தினாங்க. எப்படி கேட்டாங்க? ரப்பிக்ஃபிர்லி வஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி இன்னக அன்தல் வஹாப், அதாவது எனக்கு பிறகு யாருக்கும் வழங்கப்படக்கூடாத ஒரு ஆட்சி எனக்கு வழங்குவாயாக என்று சொல்லிவிட்டு, நிச்சயமாக நீ பெரும் கொடையாளன் என்றுதான் சொன்னார்கள். இன்னக அன்தல் வஹாப். பாருங்க, பிரார்த்திக்கின்ற போது என்ன திருநாமங்களை நாங்கள் அதுக்கு பொருத்தமான திருநாமங்களை பயன்படுத்த வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமானதுன்னு பாருங்க. அவங்க கேட்கிறாங்க, அவ்வளவு பெரும் ஒரு ஆட்சியை கேட்கிறாங்க, யாருக்கும் வழங்கப்படக்கூடாத ஒரு ஆட்சி, அல்லாஹ் அந்த ஆட்சி எனக்கு தருவதற்கு பேராற்றல் மிக்க என்ற உறுதியோடும் நம்பிக்கையோடும் கேட்டார்கள். அதே போன்று அவங்க எந்த திருநாமத்தை பயன்படுத்தினாங்கன்னா அல் வஹாப், நீ பெரும் கொடையாளன். அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு அப்படி ஒரு ஆட்சி அல்லாஹ் அவருக்கு வழங்கினான் என்பதை நாம் பார்க்கிறோம். நாங்க அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கின்ற போது உறுதியான நம்பிக்கையோடும் நாம் யாரிடம் கேட்கிறோம், அதே போன்று அதற்குரிய பொருத்தமான திருநாமங்களை நாம் அதோடு தொடர்படுத்தி பயன்படுத்தி பிரார்த்திக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. அடுத்து நாம் வருவோம் 70வது திருநாமத்துக்கு வருவோம். 70வது திருநாமம், 70, 71 ஆகிய திருநாமம் அல் கஃபார், மிக்க மன்னிப்பவன். அல் கஃபார். அத்தவ்வாப் என்றாலும் மிக்க மன்னிப்பவன்.
அல்லாஹ் தனக்கு எவ்வளவு உயர்ந்த திருநாமங்களை அவன் தேர்வு செய்திருக்கிறான். ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமல் அஸீஸுல் கஃபார். அவன் வானங்கள் பூமி மற்றும் அவை இரண்டுக்கு இடைப்பட்டவன் இரட்சகன். அதே போன்று யாவற்றை மிகைத்தவனும் மிக்க மன்னிப்பவனும் ஆவான். அல் கஃபார், மிக்க மன்னிப்பவன். அவன் யாவற்றை மிகைத்தவன். அவன் யாவற்றை மிகைத்தவன். அவன் யார்? மிக்க மன்னிப்பவன். மிக்க மன்னிப்பவன். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, மனிதனுக்கு ஒரு கூடுதலான அதிகாரம் கிடைத்தால் அடக்குமுறை செய்கிறான், அக்கிரமம் செய்கிறான். என்னை கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு மமதை அவனுக்கு ஏற்பட்டு அக்கிரமங்களை, அநியாயங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். பார்க்கிறோமா இல்லையா? சுப்ஹானல்லாஹ், ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்றான்? நான் யாவற்றையும் மிகைத்தவன். ஆனா யார்? மிக்க மன்னிப்பவன். அல் கஃபார். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் இரட்சகனிடமிருந்து சில வார்த்தைகளை பெற்று அதன் மூலம் என்ன செய்தாங்க? அவர்கள் மன்னிப்பை கேட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்டார்கள். அல்லாஹ் அவனை என்ன செய்தான்? அல்லாஹ் அவரை மன்னித்தான். இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். நிச்சயமாக அவன் தான் மிக்க மன்னிப்பவனும் நிகரற்ற அன்புடையோடும் ஆவான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி கேட்கல? நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லி இருந்தும் அந்த மரத்தை நெருங்கக்கூடாது என்று சொல்லியும் எனது கட்டளையை மீறினீரே, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ் என்ன செய்தான்? மன்னித்தான். மிக்க மன்னிப்பவன். அத்தவ்வாப், மிக்க மன்னிப்பவனாக இருக்கிறான். எனவே இதை குர்ஆன்ல 38வது அத்தியாயத்துடைய 66 வசனம், 2வது அத்தியாயத்துடைய 37 வசனங்கள்ல இந்த திருநாமங்களுக்குரிய ஆதாரத்தை நீங்க பார்க்கலாம். அடுத்து நாம் வருவோம் 72, 73 ஆகிய திருநாமங்கள். அல் ஃபத்தாஹ், சிறந்த தீர்ப்பாளன். அல்லாஹுடைய தீர்ப்பை விட ஒரு சிறந்த தீர்ப்பு வேறு எதுவும் இருக்க முடியாது. அருமை சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு வழங்கிய இந்த மார்க்கத்தை மனிதன் பின்பற்றாத காரணத்தால் எவ்வளவு அநியாயங்கள், அக்கிரமங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறான். அவன் இந்த மார்க்கத்தில் பயணித்திருந்தால் அவனுக்கு எவ்வளவு பெரும் நிம்மதி, சந்தோஷம். சுப்ஹானல்லாஹ், அதை அவன் விட்டுவிட்ட காரணத்தால் எத்தனை அடக்குமுறைகளுக்கு உட்படுத்தப்படுகிறான். தன்னையே அழித்துக் கொள்கின்ற, மாய்த்துக் கொள்கின்ற அளவுக்கு அவன் அக்கிரமங்களுக்கு உட்படுத்தப்படுகிறான். என்ன காரணம்? இந்த ரப்புல் ஆலமீன் அவன் சிறந்த தீர்ப்பால் அவன் வழங்கிய மார்க்கத்தை மனிதன் புறக்கணித்து வாழ்கின்ற காரணம் அவன் யார்? அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் அல் ஃபத்தாஹ், சிறந்த தீர்ப்பாளன். அர் ரഊஃப், கருணையாளன். வஹுவல் ஃபத்தாஹுல் அலீம், அவன் சிறந்த தீர்ப்பாளனும் நன்கறிந்தவனும் ஆவான் என்று கூறுகிறாக. அதே போன்று வலௌலா ஃபத்லுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு வ அன்னல்லாஹ ரഊஃபுர் ரஹீம், அல்லாஹ்வின் அருளும் அவனது கருணையும் உங்களுக்கு இல்லை என்றிருந்தால் உங்களுக்கு தண்டனை ஏற்பட்டிருக்கும். வன்னல்லாஹ ரഊஃபுர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் கருணையாளன், நிகரற்ற அன்புடையோன் என்று குறிப்பிடுகிறான். குர்ஆன்ல 34வது அத்தியாயத்தில் 26 வசனம், 24வது அத்தியாயத்தில் 20 வசனங்களில் இந்த திருநாமங்களுக்குரிய ஆதாரங்கள் இங்கே பார்க்கலாம். அடுத்து நாம் வருவோம் 74வது திருநாமம். 74, 75. அல் வாஸி' என்றால் விசாலமானவன். அவனுடைய ரஹ்மத்தாக இருக்கலாம், ஆட்சி அதிகாரம் அவனது அனைத்திலும் அவன் விசாலமானவன். அடியார்களுடைய பாவங்களை விட அவனது மன்னிப்பு விசாலமானது. சுப்ஹானல்லாஹ், அவனது ரஹ்மத் விசாலமானது. அல் வாஸி' விசாலமானவன். அல் முகீத், கண்காணிப்பவன். வல்லாஹு வாஸிஉன் அலீம், மேலும் அல்லாஹ் விசாலமானவனும் நன்கறிந்தவனும் ஆவான். அதே போன்று வகான அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் முகீதா, அல்லாஹ் யாவற்றையும் கண்காணிப்பவனாக இருக்கிறான். 2வது அத்தியாயத்துடைய 247, 4வது அத்தியாயத்துடைய 85 வசனங்களில் இந்த திருநாமங்களுக்குரிய ஆதாரத்தை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் கண்காணிப்பவனாக இருக்கிறான். எனவே நமது வாழ்வில் நாம் சகல செயல்களை நாம் சீராக்கி கொள்ள வேண்டும், சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து நாம் வருவோம் 76வது திருநாமம். 76, 77 ஆகிய திருநாமங்கள். அல் வாரிஸ் என்றால் உரிமையாளன். அல் அஅலா என்றால் மிக உயர்வானவன். இந்த திருநாமங்களுக்கு ஆதாரம் வனஹ்னுல் வாரிசூன், மேலும் நாமே எல்லாவற்றுக்கும் உரிமையாளர்களாகும். அல்லாஹ் நாடியவர்களுக்கு என்ன செய்வான்? உரிமையை இந்த உலகத்தில் கொடுப்பான், அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பான். அவன் யார்? அவன் தான் உரிமையாளன். வனஹ்னுல் வாரிசூன். அதே போன்று சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா, நபியே மிக உயர்வான உமது இரட்சகனின் பெயரை துதிப்பீராக. அல் அலா, மிக உயர்வானவன். அல் அலா, மிக உயர்வானவன். எனவே அவனது ஆட்சி அதிகாரம் அனைத்திலும் அவன் மிக உயர்வானவனாக இருக்கிறான். அவனது பலம், குர்ஆன்ல இதற்கு ஆதாரம் 15வது அத்தியாயத்தில் 23, அதே போன்று 87வது அத்தியாயத்தின் 1வது வசனங்கள் இதற்கு ஆதாரமாக இருக்கின்றன இந்த திருநாமங்களுக்கு. அடுத்து நாம் வருவோம் 78வது திருநாமம். 78, 79 ஆகிய திருநாமங்கள். அல் முஹீத். அல் முஹீத் என்றால் சூழ்ந்தறிபவன். அல் முஹீத் என்றால் சூழ்ந்தறிபவன், எதையும் அவனை விட்டு மறையாதே. அருமை சகோதரர்களே,
அதே போன்று அல் அல்லாம் மறைவானவற்றை மிக அறிந்தவன். அல் அல்லாம் என்றால் மிக அறிந்தவன். அல் அல்லாம் என்றால் மிக அறிந்தவன். அலா இன்னஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அவன் யாவற்றையும் சூழ்ந்து அறிபவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போன்று அலம் யஅலமு அன்னல்லாஹ யஅலமு சிர்ரஹும் வ நஜ்வாஹும் வ அன்னல்லாஹ அல்லாமுல் குயூப், நிச்சயமாக அல்லாஹ் அவர்களது உள்ளத்துடைய அந்த இரகசியத்தையும் அவர்களது இரகசிய பேச்சையும் நன்கறிவான். ரகசிய பேச்சு மட்டுமில்லை, உள்ளத்துடைய ரகசியத்தையும் அவன் என்ன செய்வான்? நன்கறிவான். அன்னல்லாஹ அல்லாமுல் குயூப், நிச்சயமாக அல்லாஹ் மறைவானவற்றை மிக அறிந்தவன் என்பதையும் அவர்கள் அறியவில்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். எனவே இந்த திருநாமங்கள் பாருங்கள், அல் முஹீத் சூழ்ந்து அறிபவன், அல் அல்லாம் மிக மிக அறிந்தவன் என்ற திருநாமங்கள் எல்லாம், அதாவது நாம் எவ்வளவு அந்த ரப்புக்கு கட்டுப்பட்டு எம்மை வாழ வைக்க வேண்டும். அவனை விட்டு எதுவும் மறையாது, எதையும் மறைக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். இதற்கு இந்த திருநாமங்களுக்கு ஆதாரம் 41 அத்தியாயத்துடைய 57, 9 அத்தியாயத்துடைய 78 ஆகிய வசனங்கள். அடுத்து நாம் வருவோம் 80, 81 ஆகிய திருநாமங்கள். அல் முஸ்தஆன், உதவி தேடப்படக்கூடியவன், உதவி தேடப்படுபவன். அல் முஸ்தஆன். அதே போன்று அல் ஹாதி, நேரான வழியின் பால் செலுத்துபவன், நேரான வழியின் பால் செலுத்துபவன். வரப்புனர் ரஹ்மானுல் முஸ்தஆன் அலா மா தசிஃபூன், மேலும் எங்கள் இரட்சகன் நீங்கள் வர்ணிப்பதற்கு மாற்றமாக உதவி தேடப்படக்கூடிய அர் ரஹ்மான் ஆவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல் முஸ்தஆன் என்றால் உதவி தேடப்படுபவன், உதவி தேடப்படக்கூடியவன். அடுத்து வ இன்னல்லாஹ லஹாதில் லதீன ஆமனு இலா ஸிராத்தின் முஸ்தகீம், நிச்சயமாக அல்லாஹ் நம்பிக்கை கொண்டோரை நேரான வழியின் பால் செலுத்தக்கூடியவன். ஈமான் என்பது பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், ஒருவரை நேர்வழியின் பால் செலுத்தக்கூடியதா அவன் செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான். இந்த திருநாமங்களுக்குரிய ஆதாரம் குர்ஆன்ல 21 அத்தியாயத்துடைய 112, 22 அத்தியாயத்துடைய 54 ஆகிய வசனங்கள். அல் முஸ்தஆன், அடுத்து அல் ஹாதி. அடுத்ததாக நாம் வருவோம் 82, 83 ஆகிய திருநாமங்கள். 82, 83 ஆகிய திருநாமங்கள். அன் நாசிர், அடுத்தது அல் ஹல்லாக். அல் ஹல்லாக், அன் நாசிர் என்றால் உதவி செய்பவன். அவனிடம் தான் நாம் உதவியை கேட்க வேண்டும். நாசிர் உதவி செய்பவன். அல் ஹல்லாக் அனைத்தையும் படைத்தவன். பலில்லாஹு மௌலாக்கும் வஹுவ கைருன் நாசிரின். 82, 83 ஆகிய திருநாமங்கள். பலில்லாஹு மௌலாக்கும் வஹுவ கைருன் நாசிரின், மாறாக அல்லாஹ்வே உங்கள் பாதுகாவலன், அவனை உதவி செய்பவரில் மிகச் சிறந்தவனாவான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், இன்ன ரப்பக ஹுவல் ஹல்லாக்குல் அலீம், நிச்சயமாக உங்கள் இரட்சகனை அனைத்தையும் படைத்தவன் நன்கறிந்தவன், நன்கறிந்தவன் ஹல்லாக். எனவே இந்த திருநாமங்கள் அன் நாசிர் அல் ஹல்லாக் 82, 83 ஆகிய திருநாமங்கள். இது 3 அத்தியாயத்துடைய 150, 15 அத்தியாயத்துடைய 86 ஆகிய வசனங்கள் இந்த திருநாமங்களுக்கு சான்றாக இருக்கிறது. அடுத்து நாம் வருவோம் 84, 85 ஆகிய திருநாமங்கள். 83, 82, 83 பார்த்தோம். அடுத்து 84, 85 ஆகிய திருநாமங்கள். அல் அஃபுவ் என்றால் பிழை பொறுப்பவன், அல் அஃபுவ். அதே போன்று அல் ஹாக்கிம் என்று சொன்னால் தீர்ப்பளிப்பவன். இன்னல்லாஹ கான அஃபுவன் கதீரா, நிச்சயமாக அல்லாஹ் பிழை பொறுப்பவனாகவும் பேராற்றலுடையவனாகவும் இருக்கிறான். அல்லாஹுடைய மன்னிப்பை பார்க்கிறோம். அல்லாஹ் இவ்வளவு அடியார்களை மன்னித்துக் கொண்டிருக்கிறான். அவன் பிழை பொறுப்பவனாக இருக்கிறான். அல் அஃபு. அதே போன்று அல் ஹாக்கிம் என்றால் தீர்ப்பளிப்பவன். வத்தபி' மா யூஹா இலைக வஸ்பிர் ஹத்தா யஹ்கும் அல்லாஹு வஹுவ கைருல் ஹாக்கிமீன், உமக்கு வஹையாக அறிவிக்கப்படுவதை பின்பற்றுவீராக. மனோ இச்சையை நாங்கள் பின்பற்றாங்க, வஹையை பின்பற்ற வேண்டும் என்று நிறைய பேர் என்ன செய்யறாங்க, தங்களுக்கு மார்க்கத்தை தங்களுடைய மனோ இச்சைக்கு ஏற்ப வளைத்து வியாக்கியானம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஃபஸ்பிர் ஹத்தா யஹ்கும் அல்லாஹ், இன்னும் அல்லாஹுவை தீர்ப்பளிக்கும் வரை பொறுமையாக இருப்பீராக. வஹுவ கைருல் ஹாக்கிமீன், அவனே தீர்ப்பளிப்போரில் மிகச் சிறந்தவன் ஆவான். இந்த அல் அஃபு அல் ஹாக்கிம் என்ற திருநாமங்கள் இதற்குரிய ஆதாரங்கள் 4 அத்தியாயம் 149, 10 அத்தியாயத்தில் 109 ஆகிய வசனங்கள். அடுத்து நாம் வருவோம் 86, 87 ஆகிய திருநாமங்கள். அல் கனி, எந்த தேவையமற்றவன், யாதொரு தேவையமற்றவன். அல் கனி, நாம் தான் அவன் பால் தேவையுடையவர்கள், எந்நேரமும் சதாவும் நாம் அவன் பால் தேவையுடையவர்கள். அவன் யார்? அவன் எந்த தேவையும் யாதொரு தேவையமற்றவன். அடுத்து அல் கஃபீல், அவன் பொறுப்பாளன், அவன் தான் பொறுப்பாளன். நமது சகலவற்றை நாம் அவனிடம் தான் பொறுப்பாக்க வேண்டும். வரப்புக்கல் கனியு துர் ரஹ்மா, அல்லாஹ் சொல்கிறான், கருணை உடையவனும் யாதொரு தேவையற்றவனும் உமது இரட்சகன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வரப்புக்கல் கனியு துர் ரஹ்மா, அவன் யார்? அவன் கருணையுடையவன்,
அதே போன்று யாதொரு தேவை மற்றவன் உமது இறைச்சன் அல்லாஹ் சொல்றான். அதே போன்று வக்கது ஜஅல்துமுல்லாஹ அலைக்கும் கஃபீலா, நிச்சயமாக நீங்கள் அல்லாஹுவே உங்கள் சத்தியங்களுக்கு பொறுப்பாளனாக நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே இந்த திருநாமங்கள் அல் கனி அல் கஃபீல் என்ற திருநாமங்களுக்கு ஆதாரம் 6வது அத்தியாயத்தில் 133, 16வது அத்தியாயத்தில் 91 ஆகிய வசனங்கள். அடுத்து நாம் வருவோம் 88, 89 ஆகிய திருநாமங்கள். 88, 89. 88 வந்து என்ன? அல் ஹய்யு. அல் ஹய்யு என்றால் என்றால் வெட்கப்படுபவன். அஸ்ஸித்தீர் என்றால் மறைப்பவன். வல்லாஹு லா யஸ்தஹீ மினல் ஹக், அல்லாஹ் சத்தியத்தை கூற வெட்கப்பட மாட்டான். அப்படி சொல்றான், வல்லாஹு லா யஸ்தஹீ மினல் ஹக், அல்லாஹ் சத்தியத்தை கூற வெட்கப்பட மாட்டான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல 33வது அத்தியாயத்தின் 53வது வசனமாக குறிப்பிடுகிறான். அதே போல ஹதீஸ்ல ஆதாரத்தை நாங்க பார்ப்போம். இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல ஹய்யுன் சித்தீருன் யுஹிப்புல் ஹயாஅ வஸ்ஸித்ர. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க, அதாவது நிச்சயமாக அல்லாஹ் வெட்கப்படுபவனாகவும் அதே போன்று மறைப்பவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு இந்த உன்னதமான பண்புகள் இருக்கும் போது இந்த பண்புகளை நாம் எவ்வளவு அணிகலனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று என்ன? யுஹிப்புல் ஹயாஅ வஸ்ஸித்ர, அவன் வெட்கத்தையும் மறைப்பதையும் விரும்புகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மற்றொரு ஹதீஸ் நாங்கள் பார்க்கிறோம், அதாவது அல்லாஹ்வின் பால் அடியான் தனது 2 கரங்களை துஆவுக்காக உயர்த்தினால் அந்த கரங்களை வெறுங்கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். சுப்ஹானல்லாஹ். எனவே இந்த செய்திகள் எல்லாம் இந்த உன்னதமான திருநாமத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது. அடுத்து நாம் வருவோம் இந்த திருநாமங்கள்ல 90 இருந்து 93 வரை உள்ள திருநாமங்கள். அல் 90வது திருநாமம் என்ன? அல் முஸஅஇர். அல் முஸஅஇர் என்று சொன்னால் விலையை தீர்மானிப்பவன். அல் காபித் என்றால் பற்றி பிடிப்பவன், அதே போன்று சுருக்குபவன் என்ற அந்த அர்த்தம் அதில் இருக்கிறது. அதே போன்று அல் பாசித் விசாலப்படுத்துபவன், அர் ராஸிக் உணவளிப்பவன் என்ற திருநாமங்கள். இந்த திருநாமங்கள் அல் முஸஅஇர் என்றால் விலையை தீர்மானிப்பவன், அல் காபித் பற்றி பிடிப்பவன், அல் பாசித் விசாலப்படுத்துபவன், அர் ராஸிக் உணவளிப்பவன். இன்னல்லாஹ ஹுவல் முஸஅஇருல் காபிதுல் பாசித்துர் ராஸிக் إني لأرجو أن ألقى الله وليس أحد منكم يطالبني بمظلمة في دم ولا مال. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது மக்கள்ல ஒரு கூட்டத்தினர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து அவங்க எதை முறையிடுகிறார்கள் என்றால் இந்த விலையேற்றத்தை பற்றி அவங்க முறையிடுகிறார்கள். பொருட்களுடைய விலை உயர்ந்துள்ளது. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஹுவல் முஸஅஇர் என்று சொன்னார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ்வே விலை நிர்ணயம் செய்யக்கூடியவன். இப்ப நாங்க பார்க்கிறோம், சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள், நான் உதாரணமாக கொரோனான்னு சொல்கிறோம். கொரோனா என்பது என்ன செய்கிறது? பொருள்களின் விலையேற்றம் அதிகரித்திருக்கிறது. அதே போன்று நாம் பார்க்கிறோம், அதாவது மழை அதிகமாக பெய்தல், மழை குறைதல் போன்றவைகள்லாம் இதெல்லாம் விலையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இவைகளெல்லாம் இதோட சம்பந்தப்படக்கூடிய விஷயங்கள். அதே போன்று மனிதனுடைய அக்கிரமங்கள் அநியாயங்களும் இதில் இருக்கின்றன என்பது இன்னொரு தனியான பகுதி. இதுல நாங்கள் புரிந்து கொள்ள சொன்ன, அப்ப நாங்கள் ரப்பிடத்தில் தான் கேட்க வேண்டும். அடுத்து நமக்கு இந்த இவைகளுக்கெல்லாம் பாவங்கள் காரணமாக இருக்கலாம். இவ்வாறான அதாவது பரக்கத்துகள் எடுக்கப்படுவது, இவ்வாறான விலையேற்றங்கள் என்பதற்கெல்லாம் நமது பாவங்கள், நமது தவறுகள் காரணம். அதனால் இந்த நிலைகள் ஏற்படும். எனவே நாம் ரப்பிடம் தான் நாம் முறையிட்டு நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பகுதி இதில் நாம் கவனிக்க வேண்டும். அல் முஸஅஇர், நிச்சயமாக அவன் யார்? இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அவன் தான் நிச்சயமாக என்ன, அதாவது விலையை நிர்ணயம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அதே போன்று சொல்கிறார்கள், அல் காபித் பற்றி பிடிக்கக்கூடியவனாக இருக்கிறான், சுருக்குபவனாக இருக்கிறான். அல் பாசித் விசாலப்படுத்துபவனாக இருக்கிறான். அதே போன்று அர் ராஸிக் உணவளிப்பவனாக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அதாவது மேலும் எவரும் இரத்தம் மற்றும் செல்வம் ஆகியவற்றில் தனக்கு ஏற்பட்ட அநியாயம் தொடர்பாக என்னிடத்தில் முறைப்பாடு செய்யாத நிலையில் அல்லாஹ்வை நான் சந்திக்க உறுதியாக ஆசை வைக்கிறேன். அவ்வளவு மக்களுக்கு அந்த நீதியும் நேர்மையும் நடக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பினார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த செய்தி அபூதாவுதுல 3450வது செய்தியாக இடம்பெறுகிறது. இந்த திருநாமங்களுக்கான ஆதாரங்கள் அல் முஸஅஇர், அல் காபித், அல் பாசித், அர் ராஸிக். அல் பாசித், அர் ராஸிக். அடுத்து நாம் வருவோம் இந்த திருநாமங்கள்ல 94வது
94, 95, 96 ஆகிய திருநாமங்கள். அல் முகத்திம், அல் முஅஹிர், அடுத்தது அல் கதீர். அல் முகத்திர், அல் முகத்திம் என்றால் முற்படுத்துபவன், அல் முஅஹிர் என்றால் பிற்படுத்துபவன், அல் காதிர் என்றால் பேராற்றல் உடையவன். இந்த திருநாமங்களுக்கு ஆதாரமாக ஹதீஸ்லாம் வரக்கூடிய துஆ நீங்க பார்க்கலாம். அன்தல் முகத்திமு வ அன்தல் முஅஹிரு வ அன்த அலா குல்லி ஷைஇன் கதீர். அதாவது நீயே முற்படுத்துபவன், நீயே பிற்படுத்துபவன், அதே போன்று நீ அனைத்து பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன் என்று நபி அவங்க துஆ செய்வாங்க. நபி அவங்களுடைய துஆவில் இந்த வார்த்தைகள் நாம் பார்ப்போம். எனவே அல்லாஹ் அந்த அவனது ஹிக்மத்தில் அவனுக்கு தெரியும் எதை முற்படுத்த வேண்டும், எதை பிற்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் அல்லாஹுடைய அந்த அவனது நுட்பத்தில் உள்ள விடயங்கள். எனவே அல்லாஹ் நமக்கு எதில் நன்மை இருக்கிறதோ அதை அவன் நமக்கு ஏற்படுத்தக்கூடியவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நாங்கள் சொல்வதாக இருந்தால் அவங்களுக்கு தெரியும், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை நீங்க எடுத்தீங்கடா, அவர்கள் அந்த சிறையிலிருந்து அவர்கள் வெளிப்பட, அவர்கள் சிறையிலிருந்து விடுதலை ஆகுவதற்கு அவர்கள் விரும்பிய அந்த நேரம் எது, அல்லாஹ் அவர்களை எந்த நேரத்தில் விடுவித்தான் என்பதை எடுத்து பாருங்க. சுப்ஹானல்லாஹ், எதில் நன்மை இருந்தது, எதில் ஹைர் இருந்தது. அல்லாஹ் முற்படுத்துவன் பிற்படுத்துவன், அல்லாஹ்வுடைய அந்த ஹிக்மத்தில் அவைகள் இருக்கின்றன. இதற்கு ஆதாரமாக புகாரில் 6398, முஸ்லிம் 2719 செய்தியெல்லாம் நாம் என்ன செய்யலாம், இதற்கு இந்த திருநாமங்களுக்கு ஆதாரமாக இந்த துஆக்களை, இந்த ஹதீஸ்களை நீங்க பார்க்கலாம். அல் முகத்திம், அல் முஆஹிர், அடுத்தது அல் கதீர். அடுத்து நாம் வருவோம் 97, 98 ஆகிய திருநாமங்கள். அஸ்ஸுபூஹ் என்றால் மிக்க தூய்மையானவன். அஸ்ஸுபூஹ் மிக்க தூய்மையானவன். அப்ப அனைத்து குறைகளை விட்டும் அவன் மிக்க தூய்மையானவன். எல்லா விதமான குறைகளை விட்டும் அந்த ரப்புல் ஆலமீன் மிக்க தூய்மையானவன். அடுத்தது அர் ரஃபீக், அவன் மென்மையானவன். ரஃபீக் என்றால் மென்மையானவன். ஹதீஸ்ல நாங்க பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் ருக்கூவிலும் சுஜூதிலும் சொல்வார்கள் எப்படி, சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்று சொல்வார்கள். அதாவது சுப்ஹானல்லாஹ், இதுல பாருங்க, இறைவா நீ மிக்க தூய்மையானவன், அதே போன்று வானவர்கள் மற்றும் ரூஹின் அதிபதி என்று கூறுவார்கள். சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். சுப்பூஹ் என்றாலும் மிக்க தூய்மையான, குத்தூஸ் என்றாலும் மிக்க தூய்மையான என்பதைத்தான் அந்த திருநாமங்கள் உள்ளடக்கி இருக்கிறது. அதே போன்று நாம் பார்ப்போம், அர் ரஃபீக் மிக்க மென்மையானவன். அர் ரஃபீக் என்றால் மென்மையானவன், மென்மை மிக்கவன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா ஆயிஷா இன்னல்லாஹ ரஃபீகுன், ஆயிஷாவை நிச்சயமாக அல்லாஹ் மென்மையானவன். யுஹிப்புர் ரிஃப்க, அவன் மென்மையை விரும்புகிறான், அவன் மென்மையை விரும்புகிறான். வயுஅதி அலர் ரிஃப்கி மா லா யுஅதி அலல் உன்ஃப் வமா லா யுஅதி அலா மா சிவா. அதாவது அந்த வன்மைக்கும் பிறவற்றுக்கும் வழங்காத எல்லாம் அவன் மென்மைக்கு வழங்குகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே இன்னல்லாஹ ரஃபீக், நிச்சயமாக அல்லாஹ் மென்மையானவன், மென்மை மிக்கவன். இதற்கு ஆதாரம் முஸ்லிம்ல 840, அதே போன்று 5055 வரக்கூடிய ஹதீஸ்கள் ஆதாரம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி. அடுத்து நாம் இதிலே இறுதியாக 99வது திருநாமமாக நாம் பார்ப்போம், அத்தையிப். அத்தையிப் என்றால் தூய்மையானவன், தூய்மை மிக்கவன். அவன் அனைத்து குறைகளிலிருந்தும் அவன் தூய்மையானவனாக, தூய்மை மிக்கவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஐயுஹன் நாஸ் இன்னல்லாஹ தய்யிபுன், மனிதர்களே, மக்களே, அல்லாஹ் தூய்மையானவன். லா யக்பலு இல்லா தய்யிபா, தூய்மையானதை தவிர அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே நமது செயல்களை நாம் தூய்மையாக்கிக் கொள்வோம், நமது எண்ணங்களை நாம் தூய்மையாக்கிக் கொள்வோம், நமது வாழ்வுடைய சகல நடவடிக்கைகளை நாம் தூய்மையாக்கிக் கொள்வோம். ஏனென்றால் தூய்மையானவைகள் தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். நமது சம்பாத்தியம், நமது உழைப்பு, பொருள் ஈட்டல், இவற்றை நாம் தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். எனவே இப்படி ஒரு மூமின் இவ்வாறு தூய்மையானவனாக அவனது வாழ்வில் சகல செயல்பாடுகளையும் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹுடைய திருநாமங்கள் 99 மட்டும்தான் என்றால் இல்லை. அல்லாஹுடைய திருநாமங்கள் 99க்கு மேல் திருநாமங்கள் உண்டு. அதற்குரிய ஆதாரங்கள் நாம் இன்ஷா அல்லாஹ் வழங்குவோம் பின்னால். ஆனால் இங்கு நாம் என்ன புரிந்து கொள்ளணும், 99 திருநாமங்களை ஒருவர் அதனுடைய பொருளை விளங்கி மரணமிடுவதன் மூலம் ஒரு உன்னதமான சிறப்பை அடையலாம். அது என்ன, அவர் சுவர்க்கம் நுழைவார். சொல்லுவாங்க என்ன, சுவர்க்கம் நுழைவார் என்று சொன்னார்கள். எனவே அந்த அடிப்படையில அப்ப 99 திருநாமங்களை நாம் அதனுடைய பொருளை சரியாக விளங்கி மரணமிடுகின்ற போது அந்த மகத்தான சிறப்புக்கு நாம் சொந்தக்காரராக ஆகலாம். எனவே அந்த திருநாமங்களை நாம் ஏதோ மரணமிட்டு அதை விளங்காது அதற்கு முரணாக வாழ்வது என்பதல்ல. அதை பொருள் உணர்ந்து ஒருத்தர் மரணமிட்டால் அவரது வாழ்வையும் அதே போன்றுதான் அவர் ஆக்கிக் கொள்வார், அமைத்துக் கொள்வார். எனவே அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் என்பவைகள் வெறுமனே திருநாமங்கள் மட்டுமல்ல, அந்த திருநாமங்கள் எல்லாம் உன்னதமான பண்புகளை உள்ளடக்கி இருக்கின்றன. ஒரு மனிதனை நீங்க எடுத்தீங்கன்னா,
ஒரு மனிதனுக்கு சில நேரங்கள்ல அல் அமீன் நம்பிக்கைக்குரியவனோட பேரை வைத்திருப்பான். ஆனா அவன் செய்யறதெல்லாம் என்ன நம்பிக்கைக்கு துரோகமாக இருக்கலாம். ஒருவன் தனக்கு அஸ்ஸாதிக் உண்மையாளன் பேரை வைத்திருப்பான். அவன் பேசுறதெல்லாம் பொய்யாக இருக்கு. மனிதனுக்கு இந்த நிலை இருக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் தனக்கு ஒரு திருநாமத்தை சூட்டி இருக்கிறான் என்றால் அந்த பண்பு அவனுக்கு முழுமையாக நிறைவாக அந்த ரப்புக்கு இருக்கிறது என்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், உறுதியாக நம்ப வேண்டும். எனவே இந்த அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களை நாம் உரிய முறையிலே விளங்கி அதனுடைய பொருளை உணர்ந்து அவற்றை மரணமிட்டு அந்த உன்னதமான சொர்க்கத்துக்குரிய மகத்தான பாக்கியத்தை பெறுவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.